என்ன அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி, ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அந்த கம்பெனில என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஆட்கள் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு சோ ஒவ்வொரு நாளையும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வேலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு, ஒரு பெரிய ஒரு சொம்ம பக்கத்துல வச்சிருக்காங்க, அந்த கல்லை நீ தூக்கிட்ட அப்படின்னா உனக்கு வேலை. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வர்றான், வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கல்லை தூக்குங்க அப்பதான் உங்களுக்கு வேலைன்னு சொல்றாங்க. போய் தூக்குறான், தூக்க முடியல வச்சுட்டு போயிடறான். செகண்ட் ஒருத்தன் வர்றான், ரெண்டாவது ஒருத்தன் வர்றான், அதே மாதிரி இந்த கல்லை தூக்குறான், தூக்க முடியல வச்சுட்டு போயிடறான். மூணாவது ஒருத்தன் வர்றான். சோ அப்படியே 10 பேர் வந்து தூக்குறாங்க, தூக்க முடியல வச்சுட்டு போயிடறாங்க. கடைசியா ஒருத்தன் வர்றான், அவன்கிட்ட அதே கொஸ்டின் தான் கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, சோ இந்த கல்லை நீ தூக்குன அப்படின்னா உனக்கு வேலை அப்படின்னு. அப்ப அவன் கேக்குறான் என்ன அப்படின்னா, அவன் கேக்குறான் இந்த கல்லை எப்படி நான் மட்டும் தூக்க முடியும், எல்லாரும் வாங்க சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு சொன்னானோ. ஏன்னா ஒரு கம்பெனியோட முக்கியமான விஷயமே எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியோட ஒற்றுமையோட சேர்ந்து பண்ணாதான் அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும். சோ இப்படி எங்களுடைய கம்பெனிக்கு ஒற்றுமையோடு பாடப்பட்ட முதல்ல வந்து எங்களுடைய எம்டி ஹானரபிள் டாக்டர் அப்துல் கலாம் அவங்களுக்கு வந்து எங்களுடைய வெல்கம் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சார், வெல்கம் சார். செகண்ட், எங்களுடைய கம்பெனியுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்த எங்களுடைய சிஇஓ நசருதீன் சார் அவர்களை வெல்கம் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார், வெல்கம் சார். அடுத்து இந்த கம்பெனில ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருந்து, அக்கவுண்ட்ஸ் மினிஸ்டரா இருந்து இந்த நிறுவனத்தை எல்லாம் கட்டி காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அக்கௌண்டன்ட் யாக்கூப் சார் அவர்களை வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம் சார், தேங்க்யூ சார். சோ அப்புறம் நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல, நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து, அவ்வளவு சூப்பரா இருந்து சோ எங்களை கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது சப்போர்ட்டிவா இருந்து உங்களுக்கு அடுத்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நல்லா கிளாப் பண்ணுங்க, சூப்பரா கிளாப் பண்ணுங்க. அடுத்து நாங்க சொல்ல வேண்டிய தேங்க்யூ பண்ணீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப்ஸ் அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு நாள்லயும் தூங்காம எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தேங்க்யூ சொல்லிக்கிறோம். சோ அடுத்து எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய லாட் போட்டுடலாமா, போயிடலாமா? சவுண்ட் வரல இன்னும் சவுண்டா போட்டுடலாமா? சரி, ஓகே.